கிலோடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போறோம். என்னது ஆட்டுக்கால் குழம்பா? ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போறோம். அதெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் இங்கே இருக்கு. குக்கர்ல வந்து நல்லா ஆட்டுக்காலை கழுவி விட்டு குக்கர்ல போட்டு குக்கர்ல நல்லா கழுவி போட்டுட்டு தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் போட்டு அதுக்கப்புறமேட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போட்டு நல்லா குக்கராக இருந்தால் 10 விசில் விட்டுக்கோங்க. அடுப்பாக இருந்தால் நல்லா வேக விட்டு எடுத்துடுங்க. அந்த எலும்பில் வந்து கறி வந்து சுண்டி மேலே வரும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சிடுவோம். ஓகேவா பாப்பா? அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க வெள்ளையை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம செய்யலாம். ஓகே பாப்பா? எங்கடி இறங்குறாளே பாப்பா இறங்கக்கூடாது. சட்டி காஞ்சிருச்சு. 6 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். என்ன உட்காருமா, அம்மா எல்லாம் தரேன். இதா வச்சுக்கோ, ரெடியாக வச்சுக்கோ. இப்போ இல்லை, அப்புறமேட்டு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறமேட்டு ஒரு பிரியாணி இலை அதில் போட்டுருவோம். அது பொரிஞ்சு வரட்டும். என்னம்மா பாப்பா இரு பாப்பா. அது பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை வச்சுருக்கு, அதை போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு 2 பச்சை மிளகாய் வச்சுருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து வெங்காயம் சேர்த்துடலாம். என்னம்மா கொடு, கிண்டணுமா? கிண்டுவோமா? இப்போ நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினாதான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஹாய் தியா ஏபிசிடி சொல்லுமா? ஏ சொல்லுவான். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம உப்பு சேர்த்தலாம். ஏற்கனவே வந்து நம்ம காலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் அளவாக சேர்த்துக்கலாம். அப்புறமேட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். என்னப்பா இருக்குதாப்பா? ட்ரெஸ்ஸை தூக்கக்கூடாது. வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துடலாம். அப்போதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அம்மா பிள்ளையா அப்பா பிள்ளையா? அப்பா பிள்ளையா. அப்பா பிள்ளையா? நீ ஏன் டவு சரியா வைக்கணும் அப்படி இப்படி. அங்கே வேணாம், ஆயிரம் அம்மா சமைச்சு முடிக்கட்டும், அப்புறமா உட்காந்துக்கலாம். ஓகே. ஆட்டுக்கால் திம்பியா நீ? நான் நைட்டி எப்படி சொருவல, அது சொரி காட்டுறா. அதுக்கு சின்ன நைட்டி ஒன்று எடுத்து கொடுக்கணும். ஆமா எடுக்கணும். தேங்காய் அரைச்சி வச்சதை தட்டி விட்டு கீழே ஊற்றி அதையும் வலிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. டேபிள்ல தான் சிந்தி இருக்கு, மண்ணுல ஒண்ணு சிந்த. டேபிள்ல நல்லா தொடச்சிட்டேன். கை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்க. நைஸா என்ன பண்ணிட்டாரு செல்வா, கையை வச்சு தட்டிடுறேன். நான் இங்க வதக்கிட்டு இருக்கேன், நான் எப்படி இங்க தட்டி விடுவேன்? இங்க வதக்கிட்டு இவருதான் இங்க நின்று ஏதோ இப்படி பேசிட்டு இருந்தா, டக்குன்னு அப்படி தட்டி விட்டுட்டு நைஸா வீடியோ எடுத்துக்கிட்டே என்ன சொல்றாராம். பாப்பா யார் தட்டி விட்டது? அப்பா தானே? அம்மா தானே? அப்பா தானே? அம்மா தானே? தி அப்பாவா அம்மாவா? தி அப்பாவா அம்மாவா? தி அப்பாவா அம்மாவா? இங்க சொல்லு. சொன்னீனா அப்பா சாக்கி தருவேன், சாக்லேட். இங்க அப்பா சாக்கி வச்சிருக்கு. இங்க பாரு. முடியா வைங்க வா. அப்பாவா அம்மாவா? அப்பாவா அம்மாவா? வெக்க போறா. வெக்க வருது. இங்க வதங்கிடுச்சு. உன்னோட தலைவலி. அப்பாவா? சரி அவ என்ன கூப்பிடுறா. தி அப்பாவா அம்மாவா? குட்டி கர்ண அடிக்கலாம். வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சிருக்கோம், அதை சேர்த்தறலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து நல்லா அந்த எண்ணெயில பச்சை வாசனை போன அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். என்னடி என்ன? அடுத்ததா வந்து ஒரு 2 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி வச்சிருக்கோம், அதை சேர்த்தரலாம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகட்டும். ரியாமா போடு பாப்பா, டான்ஸ் போடு பாப்பா. யார் ஃபர்ஸ்ட் ஆடுறாங்களோ அவங்களுக்கு தான் சாக்லேட், யார் டான்ஸ் ஆடுறாங்களோ சாக்லேட். வைத்தியக்காரங்க மாதிரி இருக்கு, மியூசிக் இல்லாமல் டான்ஸ் ஆடுறது. தக்காளி வெங்காயம் எல்லாமே சூப்பராக வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம்.
1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, என்னடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பரு, அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகத்தூள், அதுக்கப்புறமேட்டு இது மட்டன் குழம்பு மசாலா வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். என்னம்மா அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சொல்றான் இப்போ நல்லா நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நம்ம நல்லா கிளறி எல்லாம் இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கரில் போட்டு நல்லா விசில் விட்டு நல்லா ஆட்டு காலெலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட தண்ணியோடையே நம்ம சேர்த்து காலெல்லாம் போட்டுடலாம். என்னம்மா இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கையை விட்றி. இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தேங்காவும் அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காயில் வந்து லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து தேங்காய் ஊற்ற போகிறோம். நல்லா தேங்காய் வச்சிடலாம். இது 5 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். சூப்பராக கொதிக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிடலாம். தேங்காய் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா தேங்காய் பால் வேணாலும் எடுத்துக்கலாம். தேங்காவை பிழிஞ்சு பால் மட்டும் எடுப்பாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேங்காயோட சேர்த்துக்கலாம். என்னடி பண்ணுற? நம்ம இப்போது நல்லா தண்ணிலாம் ஊற்றியாச்சு. நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா, ஏன்னா இப்போ தான் ஒரு தேங்காய் ஊற்றிருக்கோம் இல்லையா, ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சா தான் நம்மளுக்கு வந்து ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக வந்துடும். இப்போ உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம். பாப்பா நீ பார்க்குறியாடி? வேணாம் உரைக்கும். உப்பு கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதி மட்டும் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லித்தலை புதினாவும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வரட்டும். சூப்பராக நம்மளுடைய ஆட்டுக்கால் குழம்பு வந்து சூப்பராக கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய புதினாவும் மல்லித்தலையும் இப்போ நம்ம சேர்த்துடலாம். பொடி வந்து நம்ம மல்லித்தலையும் புதினாவும் சேர்த்தாச்சு. இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்றத ஒரு கிளறி விட்டு பார்த்துடலாம். அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிக்க இருக்கிறது. பாப்பா இடிச்சுக்கிட்டா. குனிஞ்சு வா. ஆமா குட்டி மாதிரி வா. எப்படி நிஷா இருக்கு? சூப்பரா இருக்கு. நான் சொன்ன மெத்தட்லயே வைங்க, செம்ம டேஸ்டா இருக்கு. இங்க வா அப்பாட்ட வா. இங்க வா, குனிஞ்சிக்கிட்டு வா. இங்க வா. குனிஞ்சு வா. அப்படி வா. சரி பரவாயில்ல, போயிட்டு போதுவா. எப்படி நிஷா இருக்கு? சூப்பரா இருக்கு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய் பாய். அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் தியா பாய் சொல்லிருமா. பாய். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு தியா. இங்க பாரு, லைக் பண்ண சொல்லு, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு. சப்ஸ்கிரைப் சொல்லுமா. யார் படுத்துறது? சரி ஓகே பாய் சொல்லு. பாய். குழம்பு நல்லா சூப்பரா இருக்கு.